என் தாய் தந்தையின் பாதங்களை தொழுது என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரதம் சந்திர வம்சத்தின் கதை. அத்திரி அனுசுயா தம்பதிகள் சிறந்த முறையில வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு முறை அத்திரி முனிவர் தவம் செய்வதற்காக இமயமலை கொண்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல அனுசுயா மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாள். இப்போ கூட சரி, எப்பவும் சரி, ஒரு பொண்ணு வீட்டுல தனியாக இருந்தாலும் வெளியில கொஞ்சம் போயிட்டு வர்றதுனாலும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பெத்தவங்களால ஒரு பொண்ணை கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவள் திருமணம் ஆன பின்பும் அவளுடைய கணவனால் அவளை கடைசி வரை பார்த்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் தான் பெத்தவளை இறுதி வரைக்கும் பார்த்து கொள்கிறது. அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் தாய்க்கு பின் தாரம். ஒரு பெத்தவளால ஒரு பையனை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அதுக்கு பின்னாடி பார்த்துக்க முடியாது என்பதற்காகத்தான் அந்த பையனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து வரப்போகிற பெண் அந்த பையனை நன்றாக பார்த்து கொள்வாள் என்பதற்காகத்தான். ஒரு பொண்ணு எந்த வயசுல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு பையனுக்கு அப்படி இல்லை. ஒரு பையன் பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரியா கூட இருந்துட்டு போயிடலாம். அவனை யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணுனால அப்படி வாழ முடியாது. ஒரு வீட்டுல கூட சரி, ஒரு பையன் நைட் டைம்ல வெளியில போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட அவனை யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கறதில்ல. ஆம்பளைன்னா 1000 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா இது இந்த நேரத்துக்கு எங்கதான் போய் வருதோன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் நல்லபடியா சொல்றது இல்ல. அதே மாதிரி இங்க அனுசுயாவும் வீட்டில் தனியாக இருக்கும் போது அனுசுயாவோட கற்பை சோதித்து பார்க்க முப்பெரும் தேவர்களான சிவன், திருமால், பிரம்மன் 3 பேரும் அனுசுயாவோட வீட்டிற்கு பிராமணர் வேடத்துல வராங்க. உடனே அனுசுயாவோ அந்த பிராமணர்கள் 3 பேரையும் வரவேற்று அவர்களுக்கு உணவு பரிமாற தயாராக இருக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆடை அணிந்த ஒரு நபரால் உணவு பரிமாறப்படி உணவு உண்ண ஆகாது என்று. உடனே அனுசுயாவோ தன்னுடைய பதிபக்தியின் காரணமாக தன்னுடைய கணவனின் கால் கழுவி அந்த நீரை எடுத்து 3 பிராமணர்கள் மீதும் தெளித்து இவர்கள் சிறு கை குழந்தைகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே 3 பிராமணர்கள் சிறு கை குழந்தைகளாக மாற அவர்களுக்கு உணவு ஊட்டி தாலாட்டு பாட வைத்து தூங்க வைக்கிறாள் அனுசுயா. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு அதே ஈவினிங் டைம்ல கரெக்டா வந்தா யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கறது இல்ல. கொஞ்சம் லேட் ஆச்சா யார் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்டும் காலையில வேலைக்கு போயிட்டு நைட் டைம்ல வந்தா யாரும் எதுவும் கேள்வி கேட்கறது இல்ல. கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னா மனசு பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி முப்பெரும் தேவிகளான பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி 3 பேரும் தங்களுடைய கணவன்மார்கள் காணவில்லையே என்று சொல்லி மனசால பதட்டம் அடைகிறாங்க. அப்படி அடைஞ்ச உடனே தங்களுடைய ஞான திருஷ்டியால பார்க்கும் பொழுது தங்களுடைய கணவன்மார்கள் அனுசுயாவோட வீட்டில் இருப்பது தெரிய வருது. உடனே அனுசுயாவோட வீட்டிற்கு முப்பெரும் தேவிகளும் போகிறாங்க. முப்பெரும் தேவிகளும் சென்ற உடனே அந்த நேரத்துல அத்திரி முனிவர் தவத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டிற்கு வந்துடுறாரு. முப்பெரும் தேவிகளும் தங்களுடைய வீட்டில் இருப்பதை கண்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. உடனே அந்த முப்பெரும் தேவிகளும் அனுசுயாவிடம், அம்மா, என்னுடைய கணவன்மார்கள் உன்னுடைய கற்பை சோதிக்கத்தான் இவ்வாறு செய்து விட்டார்களே தவிர வேற எதற்காகவும் இல்லை. நீதான் அம்மா மீண்டும் எங்களுடைய கணவன்மார்களை மீட்டு தர வேண்டும் சொல்லி அனுசுயா கிட்ட கேட்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி அனுசுயாவும் தன்னுடைய கணவனின் கால் கழுவி அந்த நீரை அந்த 3 குழந்தைகள் மீதும் தெளித்து முப்பெரும் தேவர்களும் தங்களுடைய பழைய உருவத்தை அடைகிறார்கள். சிவன், பிரம்மன், திருமால் ஆக 3 பேருமாக மாறுகிறார்கள். உடனே சிவன், பார்வதி, திருமால், லட்சுமி, பிரம்மன், சரஸ்வதி
3 ஜோடிகளாக நின்று அத்திரி அனுசுயா முனிவர்களை வாழ்த்தி, அம்மா உங்களுக்கு சிறந்த முறையிலேயே 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி வாழ்த்து விட்டு சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு துர்வாச, தாத்ரேய, சந்திரன் என்று 3 குழந்தைகள் பிறக்கிறது. இதில் 3ஆவதாக பிறந்த சந்திரனில் இருந்து தான் இந்த சந்திர வம்சத்தின் கதை ஆரம்பமாகிறது. சந்திரனுக்கு தான் தான் அழகுன்னு சொல்லி கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முப்பெரும் தேவர்களுக்கும் கோவிலுள்ள ஒரு இடம் எதுவென்று சொல்லி பார்த்தோமானால் தானுமலையன் கோயில். தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மன். தானுமலையன் கோயில் எங்க இருக்கு சொல்லி பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல இருந்து சுசீந்திரம் போற வழியில சுசீந்திரத்துலதான் தானுமலையன் கோவில் இருக்கு. முப்பெரும் தேவர்களுக்கும் கோவில் உள்ள ஒரு இடம் எது என்று சொல்லி பார்த்தோம்னா தானுமலையன் கோவில் தான். அதே மாதிரி சந்திரனுக்கு தான் தான் அழகுன்னு சொல்லி கொஞ்சம் கர்வம் அதிகம். ஏன்னா சந்திரன் அதாவது நிலாவை ரசிக்காத ஆளு யாருமே இல்லை. ஏன் நம்மளும் அதே மாதிரி தான். என்ன மாதிரி யாராச்சும் பேச முடியுமா? என்ன மாதிரி யாராச்சும் பாட்டு பாட முடியுமா? என்ன மாதிரி யாராச்சும் படிக்க முடியுமா? ஏன் இப்பே நினைச்சா கூட நான் ஒரு பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணா 2 வாரத்துல அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி காட்டிடுவேன் நீ சொல்லி நம்மளுக்குள்ளே சில விதமான கர்வம் இருக்கும். அதே மாதிரி தான் எங்க சந்திரனுக்கும் இருக்கு. தட்சன் பிரசூதி தம்பதிகளுக்கு 27 நட்சத்திர பெண்கள். என்ன இது 5 பொண்ணை பெத்தவனே ஆண்டி ஆயிடுவான், இல்ல 27 பெண்களா நீ சொல்லி கேட்க கூடாது. 5 பொண்ணை பெத்தவன் நல்லாதான் இருக்கான். 5 பொண்ணை பெத்த எவனுமே ஆண்டியை நிக்கல. இங்க 5 பொன் என்பது எதை குறிக்கிறதுனா ஆடம்பரமாக வாழும் தாய், ஊதாரித்தனமாக சுற்றும் தந்தை, தன் பேச்சை கேட்டு நடக்காத பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள் செய்யும் துரோகம், கட்டிய மனைவி செய்யும் துரோகம். இந்த 5 வகையான குணங்களை கொண்டு ஒரு அரசன்கிட்டே சுத்தி இருந்தாலும் அரசனே ஆண்டியாகி விடுவான் என்பதுதான் பழமொழிக்கான விளக்கம். இப்ப இருக்கிற மாதிரி மருத்துவ முன்னேற்றம் அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் அந்த காலத்துல 10, 15 சொல்லி குழந்தைகளை பெத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு மாறிக்கு ஒரு புள்ள மலிக்கு ஒரு புள்ள போனாலும் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ளியாச்சும் மிஞ்சும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் கிணத்துலயே ஆத்துலயே குளிக்க போகும்போது செத்துடுமா, மழை செத்து போயிடும், அதே ஒரு அம்மை நோய் செத்து போயிடும். அதிகமா அப்ப இருந்த ஒரு நோய் என்னன்னா குழந்தைகளுக்கு தொண்டையில கட்டி குழந்தைகள் செத்து போயிடும். அப்படி இருக்கும்போது 10, 18 ஆச்சு பெத்துக்கிட்டாதான் ஒரு 5 குழந்தையாச்சும் கடைசி வரைக்கும் நிக்கும்னு சொல்லிதான் அந்த மாதிரி 10, 18 சொல்லி குழந்தைகள் பெத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு வர வர நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆனது. அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று ஆனது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் நாம் இருவர் நமக்கு எதற்காக இன்னொருவர் என்று சொல்லி வந்துடும். அதே மாதிரி இந்த தட்சன் பிரசூதி தம்பதிகளுக்கு 27 நட்சத்திர பெண்களும் சந்திரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது திருமணம் பண்ணிக்கிற பின்னாடியும் சந்திரனுக்கு 27 நட்சத்திர மனைவிமார்கள் இருந்தாலும் அதுல ரோகிணி என்னும் ஒரு பெண்ணோட மட்டும் அதிக நாட்களை செலவழிக்கிறாரு. இதனால மற்ற 26 நட்சத்திர பெண்களுக்கு கோபம் தன் தந்தை கிட்ட போய் சொல்லிடுறாங்க. உடனே தட்சனோ சந்திரன் அழைச்சு, சந்திரா உன்னுடைய அழகாலத்தான இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாய், அதனால் உன்னுடைய அழகு தேய்ந்து வளரட்டும் சொல்லி சாபத்தை தந்துடுறாரு. சந்திரன் மேலையும் தப்பு சொல்ல முடியாது, தட்சன் மேலையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளா இருந்தாலும் சரி சந்திரனா இருந்தாலும் சரி நம்ம மனசுக்கு யார பிடிக்குதோ அவங்க கூட மட்டும்தான் அதிக நாட்கள் பேசுவோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி தட்சன் மேலையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தட்சன் ஒரு தந்தை, அவன் தன் பெத்த பெண் பிள்ளைகளுக்காக பாசம் அதிகம். எப்பவுமே அப்பாக்கு பெண் பிள்ளைகள் மீது தான் பாசம் அதிகம், அம்மாக்கு எப்பவுமே பசங்க மேலதான் பாசம் அதிகம். ஒரு பொண்ணுக்கு என்ன கஷ்டம்னாலும் அவ அம்மா கிட்ட சொல்லவே மாட்டா, அப்பா கிட்ட தான் போய் சொல்லுவா. அதே மாதிரிதான் ஒரு பையனும் அவனுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க அம்மா கிட்ட தான் கேட்பானே தவிர அவ்வளவு சீக்கிரம் அப்பா கிட்ட போய் கேட்கறது இல்ல. ஒரு பையன் 1000 தப்பே பண்ணாலும் எந்த ஒரு அம்மாலும் பையனை விட்டு தந்து பேசவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்,
ஒரு ஊர்ல ஒரு ஒரு அம்மா ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. அந்த பையன் திருட்டு தொழில் செய்யறான். ஒரு முறை நகைக்கு ஆசைப்பட்டு தன் தாயோட கழுத்துல இருக்கிற செயினை அறுக்க பார்க்கும் போது ஒரு கத்தியை எடுத்து அந்த தாயோட இதயத்தையே குத்தி இதயத்தை தூக்கி வெளியில போட்டுறான். உடனே அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் அந்த பையனை கைது செஞ்சு கூட்டு போறப்ப அந்த தாயோட இதயம் சொன்னதாம், என்னுடைய பையன் எந்த விதமான தப்புமே செய்யல, அவன் ரொம்ப நல்லவன் என்று. அதனால்தான் என்னவோ தெரியல, ஒரு தாயோட கஷ்டத்தை ஒரு பையனுக்கு 10 வயசுல சொன்னா கூட அவன் புரிஞ்சுப்பான். ஆனா ஒரு தந்தையோட கஷ்டத்தை சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டான். அவனே தந்தையானதான் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி தெரியும். அதன் பிறகு இந்த சந்திரன் என்ன பண்றாரு, தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அவருடைய மனைவி பெயர் தாரை. அந்த தாரை மேல சந்திரனுக்கு ஆசை அதிகமாக வந்துருது. அதனால ஒரு முறை என்ன பண்றாரு, அந்த தேவர்களின் குருவான பிரகஸ்பதியோட மனைவி தாரையை கடத்திக்கிட்டு அசுரர்களின் குல குருவான சுக்ராச்சாரியார்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. இதனால அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் போது பிரம்மதேவன் பார்த்துட்டு ஓடோடி மீண்டும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டா உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்லி சந்திரன் கிட்ட இருந்து தாரையை மீட்டு மீண்டும் பிரகஸ்பதி கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதனால் அப்பதான் தெரியுது, பிரகஸ்பதியோட மனைவி தாரை சந்திரனுடன் சேர்ந்து கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. அதனால் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்த மகன் தான் புதன், அதாவது புத பகவான் பிறக்கிறாரு. வைவஸ்தமுவின் மகன் இளன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறான். அந்த காட்டிற்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கு. அந்த காட்டிற்கு எந்த ஒரு ஆண்மகன் வருகிறானோ அவன் பெண்ணாக உருமாற்றம் அடைந்து விடுவான் என்று ஒரு சாபம் ஒன்று இருக்கு. பார்வதி தேவி ஒரு முறை அந்த காட்டுல இருக்கிற ஒரு குளத்துல குளிச்சு நிற்கும் போது சில ஆண் மகன்கள் பார்வதி குளிக்கிறத ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கோபப்பட்ட பார்வதியோ, நீங்கள் அனைவரும் பெண்ணாக மாற வேண்டும், மேலும் இந்த காட்டிற்கு எந்த ஒரு ஆண் மகன் வருகிறானோ அவனும் பெண்ணாக மாறிவிடுவான் என்று சாபம் ஒன்று இருக்கு. இந்த சாபம் இளனுக்கு தெரியாது. அதனால இளன் என்ன பண்றான், அந்த காட்டுக்கு தெரியாம வேட்டையாட போக இளன் என்னும் ஒரு நாட்டின் அரசன் இலாதேவி என்னும் பெண்ணாக உருமாற்றம் அடைந்து விடுகிறாள். உடனே இலாதேவியோ அந்த காட்டிற்கு வெளியில அழுது கொண்டு இருக்கிறாள். அப்படி அழுது கொண்டு இருக்கும் போது அந்த வழியாக வரக்கூடிய புத பகவான் என்ன பண்றாரு, இலாதேவியை பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி இலாதேவியை நானே திருமணம் செஞ்சு கொள்கிறேன் சொல்லி புத பகவானுக்கும் இலாதேவிக்கும் சிறப்பான முறையிலே திருமணம் நடக்குது. இலாதேவியும் புதனும் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து அவர்களுக்கு புரூர்வன் என்ற ஒரு மகன் பிறக்கிறார். இந்திரலோக அரம்பைகளில் ஒருத்தியான ஊர்வசியை ஒரு முறை கேசி என்னும் ஒரு அரக்கன் கடத்திட்டு போறான். கடத்திட்டு போறப்ப ஊர்வசியோ என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி சத்தம் போடுறான். இப்போ கூட சரி நம்ம பார்க்கலாம், ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டா 10 வண்டி நிக்கும். அதே ஒரு பையன் லிப்ட் கேட்டா ஒரு வண்டி கூட நிக்காது. அதே மாதிரிதான் பஸ்லயும் ஒரு பொண்ணு இருக்கும்போது ஒரு பையன் எதிர்ச்ச காலை மெதிச்சிட்டானா உடனே யோ என்னையா எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க, ஆச்சா ஊச்சா 58 சொல்லி பேசினா பஸ்ல 58 பேரும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். அதே அந்த பஸ்ல ஒரு பாட்டியோட காலை எவனாச்சும் மெரிச்சிட்டானா, யோ பாட்டி எதுக்காக நீ பஸ்ல வர, வயசான காலத்துல எதுக்கு உனக்கு இந்த வேலை, வீட்லயே ஒழுங்கா ஒரு மூலையில உந்து கிடைக்க வேண்டியதானே இன்னிதான் சொல்றாங்களே தவிர இது என்னதான் நியாயம் சொல்லி தெரியல. அதே மாதிரி இங்க ஊர்வசியும் என்னை காப்பாற்றுங்கள் சொன்ன உடனே புரூரன் என்ன பண்றான், அந்த கேசியனும் அந்த அரக்கனோட சண்டை போட்டு ஊர்வசியை மீட்டு மீண்டும் இந்திரன்கிட்டே ஒப்படைக்கிறான். இதனால சந்தோஷம் அடைஞ்ச இந்திரன் என்ன பண்றான், அந்த ஊர்வசியை புரூரவனுக்கே திருமணம் செஞ்சு வச்சு, அம்மா நீ சில காலம் பூமியில் வாழ்வாய், அதன் பிறகு மீண்டும் அதே கற்பு தன்மையோடு இந்திரலோகம் திரும்புவாய் என்று சொல்லிடுறாரு. உடனே இந்திரனே புரூரவனுக்கும் ஊர்வசிக்கும் திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு. புரூரவனும் ஊர்வசியும் சிறந்த முறையில
பூமியில வந்து இல்லற வாழ்க்கையில வந்து வாழ்கிறார்கள். அப்பொழுது புருவனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்த மகனாக ஆயு பிறக்கிறார். அதன் பிறகு ஆயுவின் மகனாக நகுஷன் பிறக்கிறார். அடுத்த பதிவில் நகுஷனை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம்.